எனக்கு ஒரு பையன். ஐயோ மகாராஜா நான் என்ன சொல்லுங்க ஐயோ எழுச்சமா மலரன் போய் ஆடி காணாங்க ஐயா உடம்புல எச்சா இருக்குது அது சரி நீரோடி போய் குளிச்சு வரது போன இடத்துல கார தவறி நீ யானை பள்ளத்துல வீந்துட்டாங்க ஐயா ஐயோ என்னுடைய மகன் இருந்து விட்டாரா. ஐயோ ரொம்ப கீழ் விந்து கரெக்டா அழுவாங்க அப்படியே சேர கையில அழுவாங்க என்னுடைய மகன் இருந்து வீசிட்டாங்கன்னா சொன்ன செத்துட்டாங்க நான் சொன்னேன் போடுங்களே. நான் செத்துட்டான மாதிரி வந்து சொல்லி ஏன்னா வீட்டுட்டாங்கன்னா சொன்ன செத்துட்டாங்கன்னு சொன்னா என் வாயிலுக்கு வந்துது நான் பேசுறேன். நானு சரி. நான் ஒண்ணு பேர் சோகத்துல உட்காந்து அழுகுறது யாரு கிடையாது சேர் எடுத்துட்டு பாட்டு கேடு இந்த சாவு போன கூட பாக்குற இந்த பொங்க அடிக்கல அவங்க ஜோடி யார் எடுத்து உட்காந்துக்கிறாங்க எண்ணு முள்ள உட்காந்து அதை போய் தான் போய் அந்த மாதிரி கட்டியா சேர் உட்காந்து ஆயிடுறேன் ஐயா குழந்தைய நான் காப்பாத்தலுங்க எனக்கு நீச்சல் தெரியாது அவனுக்கு நீச்சல் தெரியாது அதான் எனக்கு சந்தேகமாச்சா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த வையா யாரோ ஒரு அனாதை வந்தாங்க அவன் கையில காலில் விழுந்தாங்கன்னா குழந்தை காப்பாற்ற ஒரு குழந்தை நீங்கி போச்சேம்மா பத்தாவதுல நீங்கி போச்சு என்னப்பா நான் பேசுறேன் மலரெல்லாம் போவாதா. உன் வார்த்தை மீறி போயிட்டு இந்த பாவியை நம்பி போன எனக்கு காப்பாத்தவே இல்ல தண்ணியில இருக்கிறத சின்ன ஆமாப்பா உள்ள முழுகிட்ட அப்படியே தண்ணி வேற குடிச்சிட்ட கொட கொட கொட்ட 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 குடிச்சிட்டு மூக்கு அது வெறும் தண்ணியில விந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இதோ பெட்ரோல்ல விந்துட்டா என்ன ஆயிருக்கும் பெட்ரோல் குடிச்சா ரொம்ப நல்லது. வீட்டுக்கு போங்க. அப்பா என் உயிரை இவங்க காப்பாத்தவே இல்லை யார் கூட பேசாத தெரியுமே. எனக்கு கெட்டபர நீச்சல் தான் தெரியும் கெட்டபர நீச்சல் அதே நான் கட்டவர நீ கெட்டபர கத்துல போட்டா என்ன ஆகும் அப்படியே உள்ள போவோம். அதே மாதிரி தான் உள்ள போவோம் மேல வர மாட்டோம் அதனால தான் தண்ணியில இறங்கல சரி. அது ஒரு நல்லவர் ஒரு உத்தமர் உத்தமர் எத்தனை உத்தமர் ரைட் ஓடி வந்தா ரைட் ஜம்பர் பிரிச்சு அடிச்சுக்கறான் காப்பாத்திட்டாருப்பா அந்த நல்லவர் நீங்க பாக்கணுமா அந்த நல்லவரை வீட்டுக்கு வரக்கூடாது. அவன் இட்டாதிக்கிறியா அறிமுகம் மட்டும் வாய் வச்சு சும்மா பாட்டோட தனமா வருவாங்க வரப்பா பாட்டு பாடித்தானே ஒரு மூக்கி விட்டார் அவன் 400 அனாதையா 400 அனாதை இல்ல 500 அனாதை நான் ஒரு அனாதை என்னடா நடக்குதுங்க அனாதையா? ஐயோ பாவம். பாக்கட்டுக்கே பத்தம்மா கிட்டே ஐயோ என் பொண்ணை காப்பாத்துக்கிறேன். ஆமா ஆமா அது வரைக்கும் மனம் மகிழ்ச்சி. சரி எதுனா கொடுத்தாங்க போட்டேன். நீ காப்பாத்துறது யார் தெரியுமா எங்க ஐயாவோட உயிரையே காப்பாத்துக்கிறேன் அதனால இந்த நாட்டுல என்ன உனக்கு கேள்வி உனக்கு தாராளமா தரமா சொல்றேன். ஐயா நான் கேட்கும் பொருளை தரையிலாம தருகிறீங்களா தருவீங்களா நீங்க இல்லன்னு சொல்லக்கூடாது இல்லன்னு சொல்றேன். ஏன் சொல்ல போறா என்கிட்ட இல்லாத பொருளா எவ்வளவு கொள்ள இருக்கு நான் கொடுக்காத போயிடுவேன். மொத்தம் கொல்லியா தான் இருக்குது மொத்தம் கூட கையில கிடையாது எவ்வளவு கொள்ள அடாடா அப்படி என்றால் நான் கேட்கும் பொருளை தருகின்றேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொள்கிறேன். அவர் யாரு எப்பேற்பட்டவர் தெரியுமா நாட்டு மக்கள் யார் எதை கேட்டாலும் வாரி கொடுக்கக்கூடிய வெள்ளையடி பரம்பரை வள்ளல் பரம்பரை அவரை பார்த்து சத்தி கேட்கிற நம்பிக்கை இல்லாத பின்னடா சத்தி கேட்கவனா வீட்டாளையா சத்தி சாப்பாடு வயல நம்ம என்ன கேட்கறோம் சாப்பாடு கேட்கறோம் ஒரு புதிய மொழியை கேட்கறோம் என்ன காலையில இருக்க பொங்கு மொழியை கேட்கறோம் சத்தி மன்ற நேரத்தில் பலூன் வெடிக்குது நான் என்ன சத்தியம் பண்ணேன்? மான பிரச்சனைக்கெல்லாம் விட்டு கொடுக்குறா தெரியுமா சத்தி கேட்கறோம்
அதுவும் தேவையில்லை. ஆ? அதுவும் தேவையில்லை. எம்செட் மண்ணு வேணுமா? ஐயோ, அது கூட தேவையில்லை. செங்கல் வேணுமா? குடுக்குறது கட்டுவா. ஆ. என்னடா கேட்டா? அதெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? ஏய், பச்சை தாரா. உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் அதுதான் கேக்குறேன். நீதான் கேக்குறேன். என்னத்துக்கு சத்தியம் பண்ணா? யார் யார் சத்தியம் பண்ணுன்னா? ஏன்னா கை பிடிச்சி சத்தியம் பண்றேன்னா சொல்றது தான் புத்தி இல்லாம கேக்குறதுக்கு வருவானா? நான் 1000 சொல்லுவேன், நீ சத்தியம் பண்ணியா? ஏன்னா அவன் பண்ணதா பண்ணி யாருக்கு தெரியும்? யார் பண்ணா? அவன் என்ன துணிமணியோ இல்ல பொங்க மாதிரி இருக்காப்பான்னு பார்த்தா பொண்ணை கேப்பான் யாருக்கு தெரியும்? தருவாங்க அப்பா பொங்க மாதிரி. வாங்கி போய் செலவு பண்றாங்க தான் பரவாயில்ல. 10 ரூபாய்க்கு டீ கூட கொடுக்க மாட்டேன். மூணாம் தேதி மறுநாள் 2500 சம்பளம் கொடுத்தாரு. அது அப்படியே கவர்ல எடுத்து போய் போட்டு அப்படியே வச்சுக்கிறேன். என்ன அதுப்பா செல்லு வச்சு கொடுப்பா. எட்டா நாளைக்கு செலவு பண்ணலாம். அது எவ்வளவு நல்லது தெரியுமா? என்னது நல்லது? போய் குடிச்சுட்டு வண்டியில போற தொம்முனு வீ. சரிப்பா, நான் குடிச்சிட்டு வண்டியில் தொம்முனு வீட. நீ 2500 எடுத்து போய் யாருன்னா அன்னதானம் பண்ணு. பண்ணி தானே உன்னி உன் பசங்களுக்குலாம் நல்லா இருக்கும். உனக்கு தெரியுமா நான் பண்றது? எங்க பண்ற? நீ பண்றது மொத்தம் எனக்கு தெரியுது. பண்ணி தானே இப்ப அவன் பண்ணிக்கிறான். அவனுக்கு கேளு. மாமா பொண்ணு கொடு, நான் கொடுத்துட்டு போ. இன்னும் என் பொண்ணு வயசுக்கு வரல. சொல்றாங்க திமிரு பிடிச்சுவேன் காலை பிடிச்சிக்கணும். மாமா பொண்ணு கொடு பொண்ணு கொடுக்குறா. என் உயிரை அவர் காப்பாத்தினார். என்ன கேட்டாரு? என்ன தானே கேட்டாரு? அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் செத்துருவேன். அவர் இல்லாம அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்படியே அவங்க பொண்ணு நான் செத்துட்டு விடுன்றேன். 3 பேர் கிடைக்கிற பொண்ணு என்னத்துக்கு இருக்கா? செத்துட்டு விடு. ஒரே நாள் தூக்கி ஒரு தலைமை இல்ல. சின்ன சிறு குழந்தைல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு உயரம் வளர்த்துட்டேன். நான் முக்கிய கிடையாதாடா. நேற்று காத்தால எங்க தண்ணியில இருந்து தூங்கினானா அவன் இல்லைன்னா செத்து விடுன்றான்.